இந்தியா ஒரு சாதியினருக்கோ அல்லது அமைப்பினருக்கோ மட்டும் சொந்தமானதல்ல, அனைவருக்கும் சொந்தமானது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். புரட்சியாளர் வீரபாசியின் நினைவாக உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அரசியலமைப்பு சட்டம் என்பது சாதாரண ஆவணம் அல்ல, அம்பேத்கர், வீரபாசி, மகாத்மா காந்தி, நாராயணகுரு, பசவண்ணா போன்ற பல சீர்திருத்தவாதிகளின் பங்களிப்புகளையும் உள்ளடக்கிய ஆவணம் என்றார். புத்தர், குருநானக் மற்றும் கபீர் ஆகியோரின் குரல்களும் அரசியலமைப்பு சட்டத்தில் எதிரொலிப்பதாக கூறினார். அவர்கள் முன்னிறுத்திய சித்தாந்தம் முறையாக பாதுகாக்கப்படுவதில்லை என்றும், நம் கண் முன்பே அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்தார். नरेंद्र मोदी की बात करेंगे, अमित शाह की बात करेंगे कि आपका प्रधानमंत्री गद्दार है, आपका होम मिनिस्टर गद्दार है, आपका संगठन गद्दार है, आपने हिंदुस्तान को बेचने का काम किया है, आपने हमारे संगठन, आपने वीरपासी जी पर आक्रमण किया है, आपने गांधी जी पर आक्रमण किया. இந்த நாடு அனைவருக்கும் சொந்தமானது என்றும், ஏதேனும் ஒரு சாதிக்கோ அல்லது ஒரு அமைப்புக்கோ மட்டும் சொந்தமானதல்ல என்றும், அரசியலமைப்பும் இதே கருத்தை தான் வலியுறுத்துவதாகவும் அவர் உறுதிபட கூறினார். हर व्यक्ति एक समान है और अगर ये देश है तो ये सबका देश है, किसी एक जात का नहीं है, किसी एक व्यक्ति का नहीं है, किसी एक अरबपति का नहीं है, किसी एक संगठन का नहीं है. அரசியலமைப்பு என்பது இந்துஸ்தான் மக்களின் குரலாகும் என்றும், அரசியலமைப்பை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமையாகும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார்.